கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரெவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாகும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உங்களை பார்த்துதான் நம் தேவன் கூறுகிறார். இது கர்த்தர் தம் ஜனங்களுக்கு அளிக்கும் ஒரு வல்லமை உள்ள வாக்குத்தத்தமாகும். இது தடைகள் நீங்கி புதிய தொடக்கத்திலும் சோர்ந்து போன நிலையிலும் ஆசீர்வாதம் பெருகும் என்பதை குறிக்கிறது. இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வை செழிப்பாக்கி உங்களை ஆசீர்வாத வாய்க்கால்களாக மாற்றும். இந்த வாக்குத்தத்தத்தின் முக்கிய அம்சங்களாக 4 செயல்கள் காணப்படுகிறது. முதலாவதாக பழைய நிலை மாற்றம். களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியங்கள் உண்டோ? திராட்சை, அத்தி, மாதுளை மற்றும் ஒலிவ மரங்கள் கனி தரவில்லையே. ஆனாலும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என கூறுகிறார். அதாவது விதைப்பதற்கு விதை தானியங்கள் கூட இல்லை. கனித்தரும் என எதிர்பார்த்து காத்திருந்த மரங்களில் ஒன்று கூட கனி தரவில்லை. வெறுமை, அவமானம், பஞ்சம், வறுமை, பசி போன்ற இல்லாமையிலேதான் சூழ்நிலையே காணப்பட்டது. இனி எதுவுமே இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது. எதிர்பார்த்து காத்திருந்த சூழ்நிலைகள் எதிராய் போன காரணத்தால் அச்சத்தின் விளிம்பில் வந்திருக்கும் தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துதான் தேவன் கூறுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. இந்த வசனத்தை நாம் ஆழ்ந்து சிந்திப்போம் என்றால் பரிபூரண ஆசீர்வாதம். தேவன் எந்த இடத்தில் வந்தாலும் வெறுமையிலிருந்து உன்னத ஆசீர்வாதத்திற்கு அழைத்துச் செல்கிற தேவனாக காணப்படுகிறார். கானாவூர் திருமணத்தில் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அந்த திருமண வீட்டை பரிபூர்ண நன்மையினால் நிரப்பிய தேவன், இன்று நீங்களும் எந்த வெறுமையான நிலையில் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவரிடத்தில் எல்லாம் சொல்லும் போதும் அவர் நமக்காக இறங்கி வந்து நம் சூழ்நிலையை மாற்றுகிறவராக காணப்படுகிறார். எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக திரும்பும் போதும், எல்லா மனிதர்களும் நமக்கு எதிராக எழும்பும் போதும், வெறுமையின் உச்சத்திலும் வறுமையின் உச்சத்திலும் நாம் காணப்படும் போதும், அலைகள் எழும்பி நம்மை மூழ்கி வைக்கின்ற சூழ்நிலைகள் காணப்பட்ட போதிலும், தேவன் நமக்காக இறங்கி வந்து நம் சூழ்நிலைகளை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க ஆவலாக காணப்படுகிறார். அடுத்ததாக தேவன் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அளிப்பவராக காணப்படுகிறார். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, அதாவது விதைக்க விதைத்தானியம், புசிக்க கனிகள் ஒன்றுமில்லாதிருக்கும் சூழ்நிலையிலும் தேவன் வறுமையை மாற்றி செழிப்பை கொடுத்து பாதுகாக்கிறார். கடைசியாக முழுமையான மாற்றம். தேவன் நம் வாழ்வில் வரும்போது நம் பழைய சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றி எல்லாம் புதியதாக தேவன் மாற்றுவார். நாம் எதிர்பார்க்கவே முடியாத புதிய வழியில் தேவன் நம்மை நடத்துவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். களஞ்சியம் வெறுமையாக இருந்தாலும், எதிர்பார்த்த பலன்கள் வரவில்லை என்றாலும், சூழ்நிலையே வெறுமையாக இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களிடத்தில் தேவன் இறங்கி வந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை தேவன் உங்கள் வாழ்வில் அருள் செய்வார். விசுவாசியுங்கள், தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென்.